கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். திமுக வேட்பாளர்கள் அறிவிப்பு, அதிமுக வேட்பாளர்கள் அறிவிப்பு, திமுக கூட்டணி கட்சிகள் அதிமுக கூட்டணி கட்சிகளுடைய வேட்பாளர்கள் அறிவிப்புன்னு தேர்தல் திருவிழா களை கட்டி இருக்குல்ல. அரசியல் இதுதானா, நடப்பது சரிதானா, கேள்விதான் கேட்க போனா. இது என்ன பிரமாதம்? தேசிய கட்சியோட மாநில தலைவர் அவரே நான் தான் வேட்பாளர்னு சொல்லிட்டாரு. என்னங்க இது? அவங்க கட்சியில டெல்லியிலிருந்து தானே வேட்பாளர் அறிவிப்பாங்க. அதுதான் நடைமுறை. ஆனா போன தடவை வேட்பாளர் அறிவிக்கும் முன்னாடியே நல்ல நேரம் பார்த்து மனு தாக்கல் செஞ்சாரு. இந்த தடவை அவரே வேட்பாளர்னு அறிவிச்சுக்கிட்டாரு. நிச்சயமாக அனைத்து தொகுதிகளிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக. நான் சாத்தூர்ல போட்டிடுறேன். வேட்பாளராகிறதெல்லாம் முக்கியம் இல்ல, மக்கள்கிட்ட எப்படி ஓட்டு வாங்கணும்னு அனுபவம் இருக்கணும். திமுக முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் அவங்க கட்சிக்காரங்களுக்கு ஓட்டு எப்படி வாங்கணும் அப்படின்னு ட்ரைனிங் கொடுத்திருக்காரு. காலில் விழுந்து எப்படி ஓட்டு கேட்கறதுன்னு கட்சிக்காரங்க ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு பயிற்சி கொடுத்திருக்காரு. வேட்பாளர் அறிவிச்சாங்களே, வேட்பாளர்களோட மனநிலை எல்லாம் எப்படி இருந்துச்சான்? வேட்பாளர்கள் மனநிலையை விட தலைவர்களோட மனநிலை தான் ரொம்ப சிக்கலா இருந்துச்சு. தென்காசி விருத்தாச்சலம் தவிர 16 தொகுதிகளை மீண்டும் நாங்கள் திரும்ப பெற்றிருக்கிறோம். கூட்டணிக்கு தொகுதி கொடுக்கணும், சண்டை போடாம பிரிச்சு கொடுக்கணும். ஆனா தொண்டர்கள் மனநிலை ரொம்ப உற்சாகமா இருந்துச்சு. வேட்பாளர்கள் அறிவிப்பு கேட்ட உடனே சந்தோஷத்துல கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. லட்டு கொடுக்கிறது, பூந்தி கொடுக்கிறது, ஜாங்கிரி கொடுக்கிறது, சாக்லேட் கொடுக்கிறதுன்னு கொண்டாட்டமே விதவிதமா இருக்கும். அப்படிதான் இன்னைக்கும் அடிச்சு கிளப்பிட்டாங்க. ஆமா, நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களை அறிவிச்சு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா தமிழக வெற்றி கழக வேட்பாளர்கள் அறிவிக்காமலே பிரச்சாரத்துல குதிச்சிட்டாங்க. அவங்களுக்கு சின்ன உறுதி ஆயிருச்சு. 234 தொகுதியிலையும் விசில் அடிக்க போறாங்க. அதனால இப்பவே பிரச்சாரத்துல பிஸி ஆயிட்டாங்க. எல்லா தொகுதியிலையும் விஜய், உங்கள் விஜய் போட்டி அப்படின்னு சொல்லிட்டாரு. இனிமே எதுக்கு வேட்பாளர்கள் அறிவிப்பு கொடுக்கணும்? ஆனா வேட்பாளர் அறிமுகம்னு மண்டபம் எல்லாம் பிடிச்சு வச்சிருந்தாங்க. திடீர்னு கேன்சல் ஆயிடுச்சு. ஏன் அவங்களுக்கு இன்னும் வேட்பாளர் கிடைக்கலையா? அதுக்காக வெயிட் பண்றாங்களோ? இப்படி கூட இருக்கலாம். புதுச்சேரியில காங்கிரஸ் பாஜக வேட்பாளர்கள் அறிவிச்ச பிறகு சீட் கிடைக்காதவங்க எல்லாம் தாவேகா வேட்பாளர்களா மாறிட்டாங்க. இங்கேயும் அதே மாதிரி நடக்கலாம். மெயினா காங்கிரஸ் வேட்பாளர்கள் பட்டியலுக்கு தான் வெயிட் பண்ணுவாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கட்சியா இருக்கிறதால ஈஸியா இந்த பக்கம் வருவாங்க. இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு கட்சியை தொடங்கி
3 ஆண்டில் ஆட்சிக்கு வந்தது என்கிற அதிசய வரலாற்றை எங்கள் தலைவர் விஜய் எழுதப் போகிறார் என்கிற கருத்த நம்பிக்கையில் உங்கள் முன்னால் நிற்கிறேன். நாளைக்கு வேற கண்டென்ட்டோட வரோம். நன்றி, வணக்கம். அரசியல் இதுதானா, நடப்பது சரிதானா, கேள்விதான் கேட்க போனா. தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.